டெல்லியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 3 ராணுவ அதிகாரிகள் உட்பட 10 பேர் பலியாயினர். எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சூப்பர் கிங் எனும் சிறிய ரக விமானம் டெல்லியில் இருந்து ராஞ்சிக்கு செவ்வாயன்று காலை 9:45 மணியளவில் புறப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் இருந்து மேலே கிளம்பிய அந்த விமானம் விமான நிலையத்தின் காம்பவுண்ட் சுவரில் மோதியது. பிறகு அருகே உள்ள துவாரகா பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. சம்பவ இடத்திற்கு 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் விரைந்தன. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 3 ராணுவ அதிகாரிகள் 7 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலியாயினர். அனைவரது உடல்களையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளனர். இதுகுறித்து கேள்விப்பட்டதும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். தொழில்நுட்ப கோளாறால் விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டாலும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் மகேஷ் சர்மா விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்.